சூரியன் வெளிச்சப்பட்டு நடங்கோ அப்படின்ற அந்த காலத்துல நம்ம ரெகுலரா பண்ணியிருந்ததை டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷனோட பண்றோம் நம்ம அவ்வளவு. ஸோ இந்த வழிபாடுகள் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், மனசுல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். சூரியனார் கோயில் சூரியனுக்குனே உரிய கோயில். சூரியனார் கோயில் எல்லா கோயிலுமே நீங்க சொன்ன சூரியன் சந்திரன் இடா பிங்களாங்க. இடான்றது சந்திரநாடி, பிங்களான்றது சூரிய நாடி. நம்ம உடம்புலயே இருக்கு சூரியன் சந்திரன். எந்த பூஜையா இருந்தாலும் தானங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு தானங்கள்னாலே இப்ப நீங்க பெருசா ஏதோ பெருசா இல்ல, உங்களுக்கு ஒரு எறும்புக்கு 2 சக்கரை ஒரு துளி போட முடியும்னா கூட போதும். நம்மளால என்ன பண்ண முடியும்? கடன் வாங்கி தானம் பண்ணக்கூடாது. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய முக்கியமான நாள்கள் குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா, அந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று அவசியம். அதை கடைப்பிடிக்கிறதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பலன்களை எல்லாம் பெறலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதன் மூலம் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும். அதை பின்பற்ற நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை நமக்கு கொடுக்கணும். இப்படி பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்கிறதுக்காகவும் நம்மளை நல்வழியில் நடத்துறதுக்காகவும் தான் நம்மளோட சிவாச்சாரியார் ஐயா இருக்காங்க. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். இந்த மாதம் அடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ரதசப்தமி. ரதசப்தமி பீஷ்மாஷ்டமி ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ரதசப்தமி பற்றி பேசியிருக்கோம். ஆனாலும் இந்த ஆண்டும் கூட நம்ம ஒவ்வொரு முறையும் அதை நினைவூட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரதசப்தமி என்னைக்கு வருது முதல்ல இந்த ஆண்டு அதை சொல்லிடுங்க. அப்புறம் அந்த நாளில் தவறாமல் என்ன செய்யணும்? நமஸ்காரங்கள். இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 11ஆம் நாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலப்படி 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரத சப்தமி. அது ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சூரியனுடைய அந்த டைரக்ஷன் மாறுதல், அந்த டிராவல் ஆரம்பிக்கிறார். நீங்க உத்தராயண புண்ணிய காலமே அந்த அன்னைக்கு மாறுறார். அவர் பிரயாணம் ஆரம்பிக்கிறது என்னைக்கு பார்த்தோம்னால் ரத சப்தமி. அந்த அதாவது வடக்கு நோக்கி செல்கிறார். அது மாதிரி தெற்கு நோக்கி செல்வதுதான் தட்சிணாயனம்னு பார்த்தோம். வடக்கு நோக்கி செல்வது உத்தராயணம்னு நம்ம ஏற்கனவே இந்த தை மாசத்தை பத்தி பார்க்கும்போது பார்த்தோம். அந்த பிரயாணம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு ரத சப்தமி. இந்த சூரியனுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த முறை இந்த விஸ்வாவசு வருடம் பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே வருது, தை மாதம் 11ஆம் நாள். பொதுவா ரத்த சப்தமி அன்னைக்கு ஸ்நானம் பண்றது அது இதுனா இது நமக்கு கணக்கு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஒவ்வொரு சமயத்திலுமே பார்த்தோம்னால் எல்லாமே நீங்க ஒரு சயின்டிபிக்கா தான் இருக்கும். எந்த சமயமானாலும் நான் தான் சொல்லுவேன், அந்தந்த சமயங்கள்ல அந்தந்த பெரியவர்கள் கூறியதை அப்படியே நம்ம கடைபிடித்து வந்தோமானால் அது போதுமானது. அப்ப நம்மளுடைய சமயத்துல முக்கியமா சொல்லியிருக்கா அந்த சூரியனுடைய கதி, சந்திரனுடைய கதி, அது பொறுத்தான் நட்சத்திரம், திதி, வாரம், யோகம், கரணம் எல்லாமே இதன் அடிப்படை தான். சூரியனுடைய மாறுதல் வருவதனால் அன்று நமக்கும் சில மாறுதல் ஏற்படுகிறது. ஒன்றும் இல்லைங்க ஐயா, இப்போ நீங்கள் இந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து சொல்ற ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்பொழுது, இப்போ உங்களுக்கு இந்த இந்த திசா நடக்கிறது அப்படின்னும் போது இந்த திசாவுடைய பலன்கள் இது சொல்றா. அப்ப எங்கேயோ ஏதோ நடந்துட்டு இருக்கு, நமக்கு இங்க மாறுதல், வாழ்க்கையிலேயே மாறுதல் ஏற்படுறது. அப்படி அது போல இங்க சூரியனுடைய கதி மாறும் பொழுது சூரியன் தான் நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கடவுள். பிரத்யட்சமான கடவுள் பார்த்தோமானால் நமக்கு சூரியன் தான். இங்க எல்லா கடவுளும் இருக்கிறார்கள், பல ரூபங்களில் இருக்கிறார்கள். நமக்கு நேரா பார்க்கக்கூடியது, தினமும் பார்க்கக்கூடியது பார்த்தோமானால் சூரியன் தான். அப்ப சூரியனை கொண்டாட வேண்டும். சூரியனை கொண்டாடக்கூடிய நாள் தான் ரத்த சப்தமி. அன்னைக்கு பொதுவா நீங்க அந்த எருக்க மேலன்னு சொல்லுவாங்க. 7 இலைகள், 7ன்றது 7 குதிரைகளை வைத்து கொண்டு சூரியன் அவருடைய பிரயாணம் போய் கொண்டிருக்கிறது. அந்த 7 நாட்கள் வாரத்தில் அந்த 7 இலைகள். அப்புறம் அக்ஷதைன்னா இங்க அரிசிங்க. அக்ஷதைனா அரிசி இருக்கு பாருங்க, உடைக்காத அரிசி, முழுமையான அரிசி. கோமயம், கோமயம்னா சாணம்ங்க. பல பேர் கோமயம்னா கோமூத்திரம் நினைப்பாங்க. கோமயம் வேறு, கோ ஜலம் வேறு. பொதுவா பிரசித்தமா கோமயம்னா எல்லாருமே கோமூத்திரம் நினைக்கிறாங்க. அது கோ ஜலம்னு பேர். கோமயம்னா அது பசுஞ்சாணம். அருகம்பிள், மஞ்சள், இந்த 5யுமே அதை வைத்துக்கொண்டு ஸ்நானம் பண்ணும் பொழுது அன்னைக்கு காதல எல்லாம் வைத்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டா போதுமானதுங்க. எல்லாருமே ஸ்நானம் பண்ணோம். எல்லாருமே எவ்வளவு பேர் இருக்கோமோ எல்லாம் 7 இலை இருக்கும் இலை. அப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் இதை ஒட்டி நம்ம முன்னாடியே மரத்தை நம்ம நெட்டு வைக்கணும். ஒவ்வொரு தடவை இந்த இலையை நம்ம அடுத்த வருடத்துக்கு எப்படி நம்ம பென்ஷன் பிளான் பண்றோமோ எல்லாரும் ஒரே நாள் அவ்வளவு இலையை பறிச்சோன்னா இதுவாயிடுமே. அப்ப நம்ம அதுக்கு ஏற்றபடி அந்தந்த பகுதியில இந்த இதெல்லாம் எதுக்கு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது. நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னா முன்னாடி நம்ம டிக்கெட்டை புக் பண்றோமா இல்லையா? அது போன்ற ஒரு சாப்பாடுன்னா அதுக்கு ஏற்றபடி சாமான்கள் வாங்கி வச்சுக்கிறோம். அப்ப இந்தந்த மாதங்கள் இந்தந்த நிகழ்வுகள் நடைபெற போகிறது என்றால்
அதற்கு உரிய இந்த திரவியங்களை நாம் சேகரித்துக் கொள்ளுதல் நம்முடைய முக்கியம். அப்ப என்ன வேணும்? கோமயம் வேண்டும்ன்றதுனால பசு அங்க எங்கேயாவது இருந்தாகணும். மஞ்சள் இருக்கணும். மஞ்சள் சுத்தமான மஞ்சளா இருக்கணும். மஞ்சள்னா கூட எதுவுமே நம்ம மாத்திரை மாதிரி தாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். மாத்திரை எப்படி நம்ம தூய்மையா உட்கொள்றோமோ இதை வைத்துக்கொண்டு ஸ்நானம் பண்ணிட வேண்டியது, சூரியன் நினைத்துக் கொள்ள வேண்டியது. ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் தேர் மாதிரி வரைந்து அதுக்கு பூஜை பண்ணுவா, சூரியனுடைய பூஜைகள். நமக்கு அந்த பொங்கலுக்கு பார்த்தபடி இங்க சூரியனுக்கு விசேஷமான பூஜைகள் செய்யலாம், அது செய்யலாம். அது விசேஷமானது. முக்கியமா இந்த ஸ்நானம் பண்ணிட்டு சூரியனை குறித்து அர்க்கியம், சூர்யாய நமஹா, சூர்யாய நமஹா, சூர்யாய நமஹான்னு நிறைய மந்திரங்கள் இருக்கு. இது எளிமையானது, எல்லாரும் கூறக்கூடியது. அந்த நாம மந்திரம்னு பேருங்க ஐயா. சூர்யாய நமஹா இதம் அர்க்கியம்னு அர்க்கியத்தை 3 தடவை ஜலத்தை விட்டோமானால் அந்த கனெக்ஷன் ஏற்படுது. அர்க்கியம்ன்றது எப்படி, நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அழுத்துனீங்கன்னா அங்க போறது, நீங்க கனெக்ட் ஆறீங்க. அக்செப்ட்னா கனெக்ட் ஆறீங்க. அது மாதிரி இங்கேருந்து இந்த தண்ணீரை எடுத்து இது போன்று அனைவரும், ஆண் பெண் அனைவரும் செய்யக்கூடியது இந்த அர்க்கியம். இப்ப சில அனுஷ்டானங்களில் அது வேறுபாடுகள் இருக்கின்றன. இதில் அனைவரும் அனைவருக்காகவும் செய்யக்கூடியது. எல்லாரும் குழந்தைகள் செய்யலாம், எல்லாரும் செய்யக்கூடியது. இந்த தண்ணீர் எடுத்து கிழக்கு நோக்கி இந்த தண்ணீரை ஓம் சூர்யாய நமஹா, ஓம் சூர்யாய நமஹா, சூர்யாய நமஹா அப்படின்னா அர்க்கியம் விட்டுறோம்னா அது போதுமானதுங்க. இந்த ஸ்நானம் பண்ணிட்டு விட்டது காத்தல். அது ஒடுத்து அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு பார்த்திருக்கோம் மகாபாரதத்துல பீஷ்மர் தான். பீஷ்மர்னாலே மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ் பண்ணவர், சத்தியத்தை இது பண்ணவர். அப்ப அவர் பார்த்தோம்னால் இந்த உத்தராயணத்துக்கு காத்து கொண்டிருந்தார். ஏன்னா தேவர்களுடைய பகல் பொழுது என்பதனால் அவர் அந்த அம்பு படுக்கையிலேயே ஏன்னா அவர்களுக்கெல்லாம் அந்த சக்தி இருந்தது. எப்ப அவ டிபார்ட் பண்ணணும், எப்ப கிளம்பணும்னு நினைக்கிறாளோ அப்ப அவ கிளம்பலாம். அவளுக்கு அது மாதிரி அந்த கடவுள் ஸ்பெஷலா அவளுக்கு கொடுத்திருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்துல இந்த அஷ்டமி அன்னைக்கு சித்தியானார். அவருக்கு யாரும் குழந்தைகள் இல்ல, சந்ததி இல்லாதனால அவரை நினைத்து நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டியது. பீஷ்மாய நமஹான்னு தண்ணீரை எடுத்து எல்லாருமே தண்ணீரை 3 தடவை கொடுக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் தான் அவ்வளோ பெரிய விரதம் பாருங்க. ஆட்சிக்கு வர வேண்டியவர் இப்பெல்லாம் எப்படியாவது ஆட்சி பிடிக்கலான்னு என்னென்னவோ பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரியவர் வேண்டாம், தன்னுடைய தந்தை திருப்தியாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அதனால அவருக்கு குழந்தைகள் இல்லாதனால அவருக்காக நாம் செய்வது என்பது ஒரு மரபு. இல்லை ஒரு தொடர்பு படுத்துறது. நம்ம இங்க நினைக்கும் பொழுது அதை நினைக்கிறோம், மகாபாரதத்தை நினைக்கிறோம், கிருஷ்ணரை நினைக்கிறோம். அந்த ஒருத்தரை நினைக்கிறதுனால அந்த சம்பந்தம் ஏற்படுகிறது. பீஷ்மா அஷ்டமின்னு பேரு. அது இந்த தடவை இது 11ஆம் நாள், இது 12 தை 12 ஆங்கிலத்துல திங்கட்கிழமை 26/1/2026 பீஷ்மாஷ்டமின்னு இந்த 2 தினங்களுமே சிறப்பாக செய்ய வேண்டியதுங்க. ஆக்சுவலாக இதில் 2 விஷயங்கள். அதில் ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் குளிச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்லோகம்னு முடிஞ்சா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 2வது விஷயம் ஏன் எருக்க இலையில என்ன ஸ்பெஷல்? அது சூரியனுடைய ஒரு சக்தி ஈர்க்கக்கூடியதுங்க. சூரியனுடைய சக்தி ஈர்க்கக்கூடியது. எப்படி அந்த பாஸ்வேர்டு அது இருக்கிற ஸ்லோகமா நான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேங்க, நான் எழுதி அனுப்பிச்சிடுறேன். சொல்லி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லிடுறேங்க. அந்த சப்தசு, அந்த சப்தமி அப்படின்னு அந்த சப்தமி திதி என்று இந்த 7 பிறவிகளில் நான் செய்த பாப்பங்கள் எல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 7 பிறவிகள்லாம் வெறும் இந்த பர்த்ஸ் மட்டும் இல்ல, அது பல இது அதுல இன்க்ளூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்தமி சப்தன்னே வரும் அந்த ஸ்லோகத்துல. அதை நான் உங்களுக்கு நான் எழுதி அனுப்பிச்சிடுறேன், உங்களுக்கு சொல்றேன். சப்தி பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்ம ஆர்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் யத் யத் கர்ம கிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மசு தன்மே ரோகஞ்ச சோகஞ்ச மாகரி ஹந்து சப்தமி நௌமி சப்தமி தேவித்வாம் சப்த லோகைக மாதரம் சப்தார்க்க பத்ரஸ்நானேன மம பாபம் வியபோஹய. அதே மாதிரி இந்த இது எருக்க இலைன்றது இந்த சூரியனுடைய ஒரு ஆற்றலை நமக்கு ஈர்த்து நமக்கு அந்த எனர்ஜி கனெக்ட் பண்ணக்கூடியது. ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒரு சக்தி. நீங்க ஆயுர்வேதிக்ல பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இது இருக்காது. இந்த இலைக்கு நீங்க இது பயன்படுத்துங்கோ, இந்த ஜுரத்துக்கு இது பயன்படுத்துங்கோ, இதுக்கு இது பயன்படுத்துங்கன்ற மாதிரி எல்லாம் பச்சையா இருக்கிறதுனா இல்லைன்னா பொதுவா கொடுத்துடலாம். இந்த இலைய, இந்த மலரை, இதுக்கு இந்த குணம் சத்துவ குணம், இதுக்கு ரஜோ குணம், இதுக்கு தமோ குணம்னு அவர்கள் அதெல்லாம் ஆய்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த எருக்க பொதுவா அந்த எருக்க இலைக்கு என்னன்னாங்க ஐயா, அதுல இருந்து நூல் மாதிரி தயாரிச்சு ரக்ஷ கட்டுவாங்க. இந்த பிரயோகங்கள் தோஷங்கள்லாம் போக்கக்கூடியதா சொல்லுவாங்க.
அந்த அது மாதிரி எக்ஸ்பர்ட் மாதிரி இருக்கு. பண்ணி தராங்களா? அது மாதிரி இப்ப ஆள் நான் முன்னாடி பார்த்திருக்கேன், சிறு வயதுல பார்த்திருக்கேன். அந்த இதுல இருந்து அந்த அந்த நூல் மாதிரி அந்த ஒரு இது மாதிரி மெலிசா வரும், அதை இது பண்ணிட்டு அதை கட்டி விடுவா மந்திரிச்சு. அது மாதிரிலாம் இருந்திருக்கா. இப்ப அது மாதிரி நான் பார்க்கறதுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு சக்தி இருக்கும். இருக்கும் செடியே சிவபெருமானுக்கும் ரொம்ப விசேஷமானது அந்த பத்திரம். அது சிவபெருமானுடைய அம்சம் தானே சூரியன். சூரிய நாராயணன் சொல்லுவா, சிவசூரியன் சொல்லுவா. இப்ப சைவ சமயத்துல சிவசூரியன் சொல்லுவா சூரியனை. பொதுவாக சொல்லக்கூடியது சூரிய நாராயணர்னு சொல்லுவா. சூரியன் அவ்வளவுதான், அது ஒரு அம்சம். நம்ம நாராயணனை பிரதானமா வச்சுட்டு இருக்கவா சூரிய நாராயணன் சொல்லுவா. சிவனை பிரதானமா வச்சுருக்க சிவசூரியன். ஆனா முதல்ல வழிபட வேண்டியது சிவசூரியனை பண்ணிட்டு தான் நம்ம சிவ பூஜையை பண்ண முடியும். அப்ப அப்படி முக்கியமா இருக்கிறதுனால அந்த இருக்கையிலையும் விசேஷமா இருக்கு. ஓகே ஓகே. சூரிய வழிபாடுங்கிறது நம்ம மரபுல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடியது தான். ஆனால் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயங்களில் ஒரு 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 சன்னதியாக அங்கே அந்த இதில் கோஷ்டத்தில் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் இருக்குது. பிரதானமான சூரிய ஆலயங்கள், சூரியனுக்குன்னே ஆலயங்கள் எங்கேயாவது இருக்குதா? சூரியனார் கோவில் இருக்கு. சூரியனார் கோவில் சூரியனுக்குன்னே உரிய கோவில். ஓ ஓகே. சூரியனார் கோவில் எல்லா கோயிலுமே நீங்க சொன்ன சூரியன் சந்திரன் தான் இடா பிங்களாங்க. இடான்றது சந்திரநாடி, பிங்களான்றது சூரிய நாடி. நம்ம உடம்புலயே இருக்கு சூரியன் சந்திரன். கடவுளுக்கே நாங்க நியாசம் பண்ணும்போது, நியாசம்னா டு பிளேஸ், அதாவது நியஸ்னா வைத்தல்னு பேரு. அந்த விக்கிரகமா இருக்கும். விக்கிரகத்துக்கு ஒரு சைத்தன்யம். போனா இருக்கு, போன்ல என்ன இருக்கு, நீங்க அந்த சிம் கார்டுனா ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஆப்ஸ்னா டவுன்லோட் பண்ணா யூ ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட். அது மாதிரி அங்க விக்கிரகமா கல்லா இருக்குன்னு சொல்றா. முதல்ல கருங்கல் சிற்பி கிட்டே இருந்து வரும்போது அவர் கருங்கல்ல ஒரு திருமேனி பண்ணிடுறாரு. அப்ப அதுக்கு பண்ண அந்த சைத்தன்யம். அப்ப சூரியனார் கோவில சூரியனாவே இருக்காரு. சுத்தி எல்லா நவகிரகங்களும் மற்ற 8 கிரகங்கள் இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும் சூரியனார் கோவில். எல்லா ஆலயங்களிலுமே பொதுவா சூரியன் சந்திரன் இருக்குங்க ஐயா. நவகிரகங்கள் தனியா இருந்தாலும் பழமையான சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியன் இருக்கும், ஒரு பக்கம் சந்திரன் இருக்கும். இடா பிங்களா, இது சந்திரன், இது சூரியன். வலது சூரியன், இடது சந்திரன். அப்ப எல்லா சிவாலயங்களுமே சூரியனுக்கு பிரதானம். பூஜையே சூரியன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்க கும்பாபிஷேகங்கள்ல அந்த யாகசரணை போட்டிருப்பாங்களாங்க ஐயா, முதல்ல பூஜை ஆரம்பிக்கிறது சூரியனுக்கு தான், சிவசூரியனுக்கு. சந்திரனுக்கு பண்ணும்பொழுது இதுக்கு பண்ணுவாங்க, அந்த கலசங்கள் தனியா அது இருக்கும். அங்கதான் அந்த ரக்ஷாபந்தனம்னு அந்த காப்பு கட்டிக்கிறது சந்திரன். இவங்க தான் கர்ம சாட்சிங்க. சூரியன் சந்திரன் தான் கர்ம சாட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, எல்லா பிறவிகளையும் நம்ம பார்க்கக்கூடியது இவா 2 பேர். நான் 100 வருஷம் முன்னாடி ஏதோ பிறந்திருக்கேன், அப்பயும் என்ன சூரியன் பார்த்திருக்காரு. சூரியன் சந்திரன் தான் எப்பயுமே சாட்சியா இருக்கு உங்களுக்கு. சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் அவருடைய காந்தியை வாங்கிட்டு 2 பேருமே நமக்கு ஒருத்தர் இந்த வெக்க கொடுக்கிறார். அந்த எனர்ஜி நைட் ஆனா நமக்கு அந்த குளிர்ச்சி தேவைப்படுறதுனால அதே எனர்ஜி சூரியனுடைய சக்தியை தான் சந்திரன் மூலியமா வருது. அதான் சிவபெருமானுடைய 2 கண்கள், நடுவுல இருக்கிறது அக்னி, 3வது கண்ணுன்னு சொல்றது. சூரிய வழிபாடு முக்கியம். ஆரோக்கியம் இப்ப எல்லாமே நிறைய தேவை. நீங்க இப்ப எல்லாமே இந்த விட்டமின் டிஃபிஷியன்சினா உடனே நீங்க சூரியன் வெளிச்சப்பட்டு நடங்கோ அப்படின்ற. அந்த காலத்துல நம்ம ரெகுலரா பண்ணியிருந்ததை இப்ப டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷனோட பண்றோம் நம்ம, அவ்வளவு. இந்த வழிபாடுகள் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், மனசுல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்ப அது இருந்தா நமக்கு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். எளிமையான வழிபாடுகள்ங்க ஐயா, அதெல்லாம் எளிமையானது, நம்ம வீட்லயே செய்து கொள்ளக்கூடியது. இருக்க இலை கிடைக்கலாம், எது கிடைக்குதோ அதை வச்சு பண்ணிக்கலாம். இலை கிடைக்கல, வெளிநாட்டுல இருக்காவா, எங்க போய் தேடி போவா, அது மாதிரி இருக்கிறவா அதுல இந்த பொருள்ல வேற எது கிடைக்குது சூரியன் நினைச்சுட்டு ஸ்நானம் பண்ண வேண்டியது. இதுவும் கிடைக்கல அவளுக்கு, அந்த பார்த்தோன்னா கோமயம் கிடைக்கல, பசுஞ்சாணம் கிடைக்கலன்னா விபூதி இருக்கு பாருங்க, அது அதுல இருந்து வர்றது. உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றேன். கிடைக்காத இடத்தில் அருகம்பில் கிடைக்கும், அதுல எது கிடைக்கிறது, அரிசி கடைசி பட்சம் அரிசி கிடைக்கும், கொஞ்சோண்டு அரிசி வச்சு ஸ்நானம் பண்ணுவேன். ஓகே. இந்த நாளுக்குன்னு வழிபாடுகள் வீட்டில் பண்ணும்போது ஏதாவது நிவேதனங்கள், குறிப்பா மலர்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? கோதுமை பொதுவா அவருக்கு சூரியனுக்கு விசேஷமானதுங்க. கோதுமை சம்பந்தமா பண்ணலாங்க, கோதுமை சம்பந்தமா பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு அந்த கோதுமை சம்பந்தமான பிஸ்கெட்ஸ் ஏதாவது இருந்தா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், ஏழை எளியோர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி வாங்கி கொடுக்குற தானங்கள் தாங்க. எந்த பூஜையா இருந்தாலும் எப்ப பூர்த்தினா, நான் சொல்லாட்டா கூடங்க ஐயா, எந்த பூஜையா இருந்தாலும் தானங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு தானங்கள்னாலே இப்ப நீங்க பெருசா ஏதோ பெருசா இல்ல, உங்களுக்கு ஒரு எறும்புக்கு 2 சக்கரை ஒரு துளி போட முடியும்னா கூட போதும். நம்மளால என்ன பண்ண முடியுமோ, கடன் வாங்கி தானம் பண்ணக்கூடாது. சரி, என்னால பொருளாதாரத்துல பண்ண முடியல, அங்க போய் சுத்தம் பண்ணலாம், ஏதாவது ஒரு சேவை பண்ணலாம் அங்க. அது மாதிரி ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணுங்க. இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது தான் கடவுள் கொடுக்கிறார். சோ தானங்கள் கொடுக்கும் போது தான் பூர்த்தி ஆறுதுங்க. அது மாதிரி பண்ணலாம். இந்த கோதுமை சம்பந்தமா பண்ணலாங்க.
ஓ, சிறப்பு. அப்புறம் சிகப்பு புஷ்பம்லாம் விசேஷமானது. ம். வீட்டில் நீங்க பூஜைகள் அந்த மண்டலங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணலாம். சூரிய மண்டலம் மாதிரி வரைந்து விசேஷமா செய்வார்கள். சூரியன் தான் ஆற்றலுங்க, எல்லா ஆற்றலுமே சூரியன் தான் ஹெட். ஆமா. இந்திரன் மாதிரி அந்த திக்பாலக்கால இந்திரன் எப்படியோ நவகிரகங்கள தலைமையினால இந்த பித்ருக்காரகன் தான் தந்தையால தான் எல்லாமே நமக்கு வாழ்க்கை ஆரம்பம். ஆமா. அப்ப அது ஒரு பலன். நேர்களே, ரதசப்தமி, பீஷ்மாஷ்டமி அது குறித்த தகவல்களை எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐயா கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு அந்த பதில்களை வாங்கி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஐயா கிட்ட கேட்டு அதுக்கும் உங்களுக்கு நான் பதில் பெற்றுத்தரேன். நான் அந்த ஸ்லோகம் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். எல்லாருமே வரக்கூடிய இந்த ரதசப்தமி நாளில் நிச்சயமாக அந்த சூரிய வழிபாடை செய்து சகல நலன்களையும் பெறணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அண்ணா, நன்றி. நமஸ்காரங்கள். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.